அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவா ட்ரேட் எஜுகேஷன் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பேசிக்காக, அதாவது கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, இதை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில், அதாவது கிரிப்டோ மார்க்கெட்டில், எந்த ஒரு மார்க்கெட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரேட் பண்ணலாம். எப்படி வாங்கலாம், எப்படி விற்கலாங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் ஸ்டிக்னா என்ன, இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுங்கிறத நம்ம இதோடைய டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒழுங்காக ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த சார்ட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றின முழு டீட்டெயில் தெரியாதவங்க இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு அதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது, நிறைய டெக்னிக்கல் இருக்குது. இதை பற்றின பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்டும் பண்ணலாம், ட்ரேடிங்கும் பண்ண முடியும். சரி, பொதுவாக கேண்டில் ஸ்டிக் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கக்கூடிய இந்த சார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணாலே இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னாக்கி, இந்த கேண்டில், ஒவ்வொரு கேண்டில் ஸ்டார்டிங் எண்டிங் முடியக்கூடிய டைமிங் பீரியட் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நிமிடத்துக்குள்ளாடி ஒரு கேண்டில் எங்கு ஓப்பன் ஆகி எங்கு க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டிலை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஒரு நிமிடத்துக்குள்ளாடி நடக்கக்கூடியது. அதேமாரி டைம் பீரியட் 3 நிமிடம், 5 நிமிடம், 15 நிமிடம், இதில் 1 மந்த் வரைக்கும் ஒரு கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த 1 மந்த்து, 1 டே, 1 வீக் இதெல்லாம் லாங் டைம், வெரி வெரி லாங் டைமுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாட்டு நம்ம பண்ணக்கூடியதில் நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு லோயஸ்ட் டைம் பீரியடில், அதாவது 3 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஒரு கேண்டிலுடைய டைம் பீரியட் தான் அந்த டைமிங். இப்போ பொதுவாக ஒரு 5 மினிட் கேண்டில் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோம். இந்த கேண்டில் இது அப் ட்ரெண்டில் போகுதா, டவுன் ட்ரெண்டில் போகுதா அங்கே பார்க்குறதுக்காக முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னாக்கி, பொதுவாக கேண்டில் ரெட்டு, க்ரீன் இந்த மாரி தான் இருக்கும். அதாவது க்ரீன் நமக்கு அப் ட்ரெண்டு, ரெட் வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டில், அதாவது கீழே டவுன் ஆகிட்டு இருக்குங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணும். இதில் சில கலர்களை மாற்றிக்கலாம். சிலது ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கும். இந்தமாரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம க்ரீன், ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது க்ரீன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது அப் ட்ரெண்டு கேண்டிலுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துல இது ஓப்பன் ப்ரைஸாக நம்ம எடுத்துக்கணும். இதில் இருந்து இது வரைக்கும் ஹையாக போயிருக்கு, இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பன் ப்ரைஸும் ஹையும் கரெக்டாக இன்னைக்கு முடிஞ்சு, அதாவது ஒரு 5 மினிட்டுக்குள்ளே முடிஞ்சது. இதே நேரத்தில் இது 15 மினிட் கேண்டிலாக இருந்ததுன்னா அந்த 15 நிமிடத்துக்குள்ளாடி இந்த கேண்டில் இவ்வளோ மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது இந்த ப்ரைஸில் இருந்து இந்த ப்ரைஸ் வரைக்கும் ஏறி இருக்குங்கிறது நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஒருவேளை இது 1 ஹவர் கேண்டிலாக இருந்தால் 1 மணி நேரத்துக்குள்ளாடி நடந்த அந்த மூவ்மெண்ட். 1 டே கேண்டிலாக இருந்தால் இதிலிருந்து இது வரைக்கும் மூவ்மெண்ட் போயிருக்குங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதே நேரத்தில் ஒரு ரெட் கேண்டில் இருந்துச்சுன்னா, ரெட்டாக இருந்துச்சுன்னாக்கி மார்க்கெட்டு இதில் இருந்து இது வரைக்கும் கீழே இறங்கியிருக்குன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது 5 நிமிடத்துக்குள்ளாடி நடந்திருந்தால் 5 மினிட் கேண்டிலை நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். 5 நிமிடத்துக்குள்ளே இந்த மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கும். அதேமாதிரி 1 மணி நேரம் கேண்டில் நம்ம பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்குள்ளாடி இந்த மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு தெரியும். 1 டே கேண்டில் வாட்ச் பண்ணோம்னா நமக்கு இந்த ஒரு நாளில் இந்த ரெட் வந்திருக்குங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம இதை பார்த்துக்கலாம். இது பேசிக் தான். இதே நேரத்தில் ஸ்டிக்கு என்ன ஆகும், இதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கு கீழே மேலே ஒரு ஸ்டிக் வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸ் இது வரைக்கும் போயிட்டு ரிட்டன் கீழே கொஞ்சம் டவுன் ஆகி இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. இது க்ளோசிங் ப்ரைஸ். டவுனில் மேலே இருந்து கீழே க்ளோசிங் ப்ரைஸ் டவுன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்பில் கீழே இருந்து மேலே ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஒருவேளை ஸ்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் இது வரைக்கும் ஹை போயிட்டு கீழே டவுன் ஆகிருக்கு, திரும்பி இருக்குது, க்ளோஸ் ஆனது இந்த இது. அதே நேரத்தில் கீழே ஒரு ஸ்டிக்கு வந்துச்சு அப்படின்னா, கீழே ஒரு ஸ்டிக் வந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸ் இதில் ஓப்பன் ப்ரைஸு, அதுக்கு கீழே ரெட்டு வந்திருக்கு. இது வரைக்கும் ரெட்டு வந்துட்டு பழையபடியும் அப் ஆகிருக்கு, அப் ஆகி க்ரீனில் போயிடுச்சு. கீழே லோவில் வந்துட்டு மேலே ஹையும் போயிட்டு இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். எந்த க்ரீன் கலரில் எது இருக்கோ அது ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதேமாரி ரெட் கேண்டிலும் அதேமாரி தான். ரெட் கேண்டிலில் இந்தமாரி ஒரு ஸ்டிக் வந்துச்சுன்னா
இதே மாதிரி டவுன், அதாவது கீழே டவுன் ஆயிருக்குங்கிறத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணோம். அதாவது ஓப்பன் வந்து இந்த ஹையில் ஓப்பன் ஆகி கீழே, அதாவது லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி இது ஒரு ஹை போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்கு. அதேமாரி கீழே வந்து இது வரைக்கும் லோ வந்துச்சு, அப்புறமா வந்து கொஞ்சம் மேலே அப்போ வந்து இதில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் லோ, ஓப்பன் ஹை, ஓப்பன் க்ளோஸ், அதாவது அதை மட்டும் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது டைம் பீரியட் வந்து நமக்கு அந்தந்த டைமுக்குள்ளாடி நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணணும்னா அந்த டைம் பீரியடுக்குள்ளாடி அது நடந்துடணும். அது வந்து மூவ்மெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ண முடியும். இதே நேரத்தில் ஒன் சைடு வந்து ஸ்டிக்காக இல்லாமல் இருக்கலாம், ஒன் சைடு ஸ்டிக்கோடு இருக்கலாம். இந்த ஸ்டிக்கோடைய வேல்யூஷன் வந்து ரொம்ப லாங்லேயும் போகலாம், இந்த அளவும் போகலாம். அது வந்து எவ்வளோ அந்த டைமுக்குள்ளாடி எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கோ அது வரைக்கும் போகலாம். இல்லை சிம்பிளாக வந்து சின்ன ஸ்டிக்கு கூட வரலாம். இது எல்லாமே ஒவ்வொரு இண்டிகேட்டரை வந்து கொடுத்துட்ருக்கு. சில கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாங்கில் போயிருக்கும். இந்த அளவு லாங்கில் போச்சு அப்படின்னா இது வரைக்கும் ஹை போயிட்டு அந்த டைம் பீரியடுக்குள்ளாடியே இந்த அளவு கீழே இறங்கிட்டுன்னு அர்த்தம். இதேமாரி இதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். இதுலேயும் வந்து இந்த கேண்டில் வந்து இது வரைக்கும் டவுன் ஆகிட்டு திரும்பவும் மேலே வந்து புல்லிங் ஆகிருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் தான். இது வந்து இந்த கேண்டிலோடைய மூவ்மெண்ட் இது தான் நமக்கு மெயினாக. இந்த கேண்டில் எங்கே மூவ் ஆகுது, எந்த டைம் பீரியடில் மூவ் ஆகுது, எந்த டைமில் க்ளோஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஒன் டே கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோக்கு ஹை போயிருக்கு, திரும்ப அங்கிருந்து கீழே வரைக்கும் டவுன் ஆகிருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். டவுன் ஆக போகுதுங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணிடுறோம். அடுத்த நாள் உள்ள கேண்டில் எப்படி இருக்குங்கிறத வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த கேண்டில் வந்து சில டைம் இந்த மாதிரியும் இருக்கும். அதாவது ஓப்பன் க்ளோஸ் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாமல், அதாவது சின்ன மூவ்மெண்ட், அதிக மூவ்மெண்ட்டு ஹை லோ அந்த மாதிரி மூவ் ஆகாமல் சிம்பிளாக இருக்கும். இதில் கூட உங்களுக்கு ஸ்டிக் வரலாம், இதில் கூட இந்த மாதிரி ஸ்டிக் வரலாம். ஸ்டிக் வந்து மேலேயும் கீழேயும் கூட வரலாம். இதுக்கு இந்த கேண்டிலுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கும். இந்த மாரி வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேர், இது வந்துச்சுன்னா அடுத்த சிக்னல் நமக்கு எந்த மாரி கொடுக்கும், இது எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 40க்கு மேலே இந்த இண்டிகேட்டர், இந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம், இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாரி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டிக்கும் இருக்கும், சின்ன கேண்டிலும் இருக்கும். இந்த மாதிரி கேண்டில்கள்லாம் வந்து நீங்கள் வரும்போது ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட மூவ்மெண்ட் அடுத்தால எங்கே போகுங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை வச்சே நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதில் வந்து இந்த கேண்டில் சைஸ் வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே எவ்வளோ நாளும் மூவ்மெண்ட் இருக்கலாம். பெரிய கேண்டிலாக இருக்கலாம், சின்ன கேண்டிலாக இருக்கலாம். சில டைமில் வந்து ஓப்பனும் க்ளோஸும் ஒரே டைமில் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஓப்பனும் க்ளோஸும் ஒரே டைமில் இருந்துச்சுனாக்கி இந்த மாதிரி இருக்கும், ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஸ்டிக் வந்து மாரி வரும். இந்த மாதிரி அதாவது ஓப்பனும் க்ளோஸும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு லைன் கோடு மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கோடு வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் வரும். அதாவது ஓப்பனும் க்ளோஸும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது ஓப்பன் இடத்துலையே க்ளோஸிங்கும் இருக்கும். மேலே மூவ்மெண்ட் போன இடமும் கீழே மூவ்மெண்ட் போன இடமும் கரெக்டாக உங்களுக்கு காட்டும். டவுன்லேயும் அப்லேயும் போன எல்லா டீட்டெயிலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஓப்பன் இடத்துலேயே கீழே டவுன் ஆகி மீண்டும் ஓப்பன் இடத்துலேயே க்ளோஸும் ஆகிருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஓப்பன் இடத்துலேருந்து போய் அப்பாகி பழையபடியும் ஓப்பன் இடத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாகவே இந்த மாதிரி தான் கேண்டில் மூவ்மெண்ட் இருக்கும். இந்த கேண்டிலை வச்சு நம்ம ட்ரேடிங் ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து ஹை மூவ்மெண்ட், அதாவது ஹை மூவ்மெண்ட் இருக்கக்கூடியது. இது லோ, அதாவது லோ. இந்த மாதிரி சிம்பிள் வரும்போது உங்களுக்கு அடுத்தால எங்கே போகுங்கிற இண்டிகேட்டர், அதாவது எங்கே போகும் மார்க்கெட் எங்கே போகுங்கிற அந்த மூவ்மெண்ட்டை உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இது கேண்டிலை மட்டும் நீங்கள் அதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட 40க்கு மேலே இண்டிகேட்டரை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த சார்ட் பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணலாம். மீண்டும் அடுத்த தகவலுக்கான வீடியோவில் சந்திப்போம்.